வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ஷர்துல்லா அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா கன்னடத்துல ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இதோட தமிழ் டப்டு வெர்ஷனை தந்தி ஒன்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் மூவி அப்படின்னே சொல்லலாம். அதாவது 4 நண்பர்கள் சேர்ந்து போகக்கூடிய ஒரு ட்ரிப். அவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஜாலியான ட்ரிப் போகலாம் அப்படின்ற மாதிரி போவாங்க. போன இடத்துல ஒரு மர்ம பகுதியில இவங்களோட வண்டியை நிப்பாட்டுறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய நிகழ்வுகள் அப்படின்றது நடக்குது. அதுல முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்றது இவங்களோட கார் டிக்கிக்குள்ள ஒரு நபரோட உடல் கிடக்கு. அந்த உடலை அப்படியே எடுத்து வெளியே போட்டுட்டு இவங்க 4 பேரும் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆறாங்க. அந்த 4 பேர்ல ஒரு பொண்ணுக்கு அந்த நபரோட முகம் மட்டும் எங்க பார்த்தாலும் தெரியுது. ஒரு விதமான ஆலுசினேட்டட் ஸ்டேட்ல அவங்க இருக்காங்க. அது உண்மையிலேயே ஆலுசினேஷனா இல்ல பேயா அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்பத்துல இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அது ஆலுசினேஷன் அப்படின்றாங்க. பட் இவங்களுக்கு அது பேயோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. ஸோ இதுக்கான விடை என்ன அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இவங்களுக்கு என்ன நடக்குது அண்ட் அது உண்மையிலேயே ஆலோசினேஷனா இல்லை பேயா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட அந்த தீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 4 நண்பர்கள் போகக்கூடிய ஒரு ட்ரிப், அதுல நடக்கக்கூடிய ஒரு ஹாரர் அப்படின்னும் போதே ஒரு விதமான எக்ஸைட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா பில்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி அந்த லொக்கேஷனுமே ஒரு மாதிரி மர்மமா அமைச்சிருப்பாங்க. தமிழ்ல அதை மாயவனம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவுமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட டுவர்ட்ஸ் தி எண்ட் வரைக்கும் அந்த ஆலோசினேஷனா இல்ல பேயாங்கிற மிஸ்டரியை மெயின்டைன் பண்ணதுக்கு ஒரு பாராட்டுகள் கண்டிப்பா சொல்லி ஆகணும். கடைசியில தான் ஒரு விடை அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஆல்சோ மனிதாபிமானம் ரிலேட்டடான ஒரு சோஷியல் மெசேஜ் அப்படின்றதுமே இதுல சொல்லியிருப்பாங்க. அண்ட் டியூரேஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துல முடியக்கூடிய ஒரு படம் தான். அண்ட் இந்த படத்துல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த டீம் முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் பிரச்சனை என்னன்னா அதை ஃபோர்ஸ்ஃபுல்லா வச்சது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது இந்த படத்துல நிறைய பேரை சஸ்பெக்ட் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு கதையை பில்ட் பண்ணி தேவையில்லாம இந்த கதைக்குள்ள திணிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். அது எல்லாமே ரொம்ப ஆப்வியஸாவே தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம இதுல அந்த த்ரில் எலிமெண்ட்ஸை ஜென்ரேட் பண்ண விதம் அப்படின்றதுமே அந்த அளவுக்கு ரசிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நார்மலா தான் அந்த ஃப்ளோ அப்படின்றதுமே போச்சு. அதே மாதிரி அந்த ஆலுசினேஷன் பார்ட் அப்படின்றத எடுத்த விதமா இருக்கட்டும், நமக்கு பிரசன்ட் பண்ண விதமா இருக்கட்டும், சுத்தமா ஈடுபாடே இல்லாம எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு கன்வின்சிங்காவே இல்லை. ஓவரால் ஐடியாவா சூப்பரான ஒரு ஐடியாங்க. ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல அகைன் கோட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இன்னுமே பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.2 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, பார்க்கணும்னா பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.